ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சண்டே ஸ்பெஷல் தான். சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. எனக்கு எப்போதுமே பொங்கல் கூட சாம்பார் தேங்காய் சட்னி இருக்கணும், அப்போ தான் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப ஆலாதி டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது எப்படி சொல்லுவாங்க, கிராமத்து லாங்குவேஜில் சொல்லணும்னா அம்புட்டு ருசி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஒரு குண்டு குண்டுன்னு ஒரு பஞ்சு மாதிரி ஒரு இட்லி செஞ்சாச்சு, சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த லன்ச் வீடியோவில் 2 ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மட்டன் சுக்கா, போன்லெஸ் மட்டனாக எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்குங்க. நல்ல மட்டனை கழுவி போட்டுட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் காரத்திற்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தேவைக்கேற்ற உப்பு, 1 பை 1 எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா இது, நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க, போதும் நம்மளுக்கு. ஒரு 5 விசில் விட்டுக்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் விசில் விட்டுக்குங்க. நான் ஒரு 5 விசில் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு சைடில் இருக்கட்டும். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் தேங்காய், அப்புறம் ஒரு கட்டை விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி, கடல்பாசி கொஞ்சம், சின்ன சைஸ் பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 முந்திரி பருப்பு. இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயத்தில் 2 பீஸ் போட்டுக்கிறேன். இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்மளோட மட்டன் சுக்கா நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அப்புறம் இன்னொரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். இது மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு. இது பரோட்டா, பூரி, சப்பாத்தி கூடலாம் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் செம்மையாக இருக்கும், தோசைக்கு அடிப்பொலி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப சேர்த்திங்கன்னா புளிப்பு கொடுத்துரும், குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்காது. நான்வெஜ்னாலே நல்லா காரமாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். மணக்க மணக்க சாப்பிடணும், ருசிக்க ருசிக்க, அது எப்படி சொல்கிறது, மணக்க மணக்க சமைக்கணும், ருசிக்க ருசிக்க சாப்பிடணும், அப்படி இருக்கணும் நம்ம சாப்பாடு. தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தடவை நீங்கள் மட்டன் எடுத்தால் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வெந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எப்போதுமே நம்ம நான்வெஜ் செய்கிறப்ப குழம்பு நல்லா ரெட் கலரில் வேணும்னா வெங்காயம் தக்காளி வதக்குற அதே எண்ணெயிலேயே கொஞ்சம் நீங்கள் மிளகாத்தூள் போட்டு வதக்குனீங்கன்னா நல்ல குழம்பு ரெட் கலரில் வரும்னு. இப்போ வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்துங்க ஓரத்தில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் எலும்பும் கொழுப்பு மாதிரி, எலும்பு கொழுப்பு, அப்புறம் ஈரல், இந்த சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நான் குழம்புல வச்சுட்டேன். போன்லெஸ் கொஞ்சம் எடுத்து சுக்கா செய்ய வேக வச்சுருந்தேன். சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மட்டன் வந்து மசாலா கூட மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துக்குங்க. ஒரு கொதி வந்த பிறகு நம்ம விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஊரில் மட்டன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்க குக்கர் ஒரு மாதிரி விசில் கொடுக்கும். என்னோடய குக்கருக்கு வந்துட்டு ஒரு 5 விசில் கொடுத்தாலே நல்லா மட்டன் பஞ்சு மாதிரி வெந்துடும். நீங்கள் செய்கிற மட்டன் ரெசிப்பியில் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் என்ன ரெசிபி பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நான் போடுற வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிங்கன்னா அதை நான் வந்து திருத்திக்குவேன். திருத்திட்டு திருப்பி அந்த மாதிரி செய்யாமல் இருப்பேன் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். நம்மளோட சேனலுக்கு வந்து நிறைய புதிய உறவுகள் டெய்லி கிடைக்கிறீங்க. புதுசாக வர்ற அனைத்து உறவுகளுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும், எல்லாத்துக்கும், நியூ ஃப்ரெண்ட்ஸ், நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம் டு மை சேனல். இப்போ பாருங்கள், நல்லா
அந்த ஒரு கொதி வந்துருச்சு இல்லையா, இப்போ நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துட்டு விசில் வச்சுட்டு ஒரு 5 விசில் வட்டுக்கலாம். இப்போ இது ஒரு ஸ்டவ்வில் குருமா வந்து விசில் வரட்டும். இந்த சைடு வந்து நம்ம அந்த குக்கரில் மட்டன் சுக்கா செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த கிரேவியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு இல்லையா, அப்புறம் வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலா, கொத்தமல்லி, ஹோல் ஸ்பைசஸ், அவ்வளோதான். கொத்தமல்லி, ஹோல் ஸ்பைசஸ், சிகப்பு மிளகா, கருவேப்பிலை, நல்ல ட்ரை ரோஸ்ட்டு, எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து அதில் அரைச்ச பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த பொடி போட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நேற்று என்னோடய பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச டிஷ்னால் அது மட்டன் சுக்கா தான். சூப்பராக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா நம்ம ஒரே மாதிரி மட்டன் குழம்பு, மட்டன் குருமா இதே மாதிரி செய்யாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் ஒரு 5 விசில் அந்த குருமாக்கு வந்துருச்சு பார்த்திங்கன்னா. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தலை எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருந்தது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து மட்டன் சுக்கா, பாயில்டு எக்கு, ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு, தயிர். இங்கே நல்லா சோன்னு மழை பெய்யுதா, நல்லா மழை பெய்கிற டயத்தில் சுட சுட நான்வெஜ் நல்லா காரமாக சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்புட்டு ருசியாக இருக்கும். நல்ல சூடான சாதம், சூடான குழம்பு, காரமான ஒரு மட்டன் சுக்கா. பாய்.